ஜெம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். ஜெம் முதன்மை நிகழ்வுகள். சாதியை காரணம் காட்டி வளர்ச்சியை தடுக்கப்படக்கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 77வது பிறந்த நாள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை. கொடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தரமற்ற புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு எதிரொலி. 2 பொறியாளர்கள் சஸ்பெண்ட். கோவில்களில் அனுமதி இல்லாத போதிலும் களை கட்டும் திருமணங்கள். குன்றத்தூரில் மணமகன் மற்றும் மணமகள் உறவினர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பதற்றம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஆதி திராவிடர், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரின் வளர்ச்சி சாதியை காரணம் காட்டி தடுக்கப்படக்கூடாது என்பதே அரசின் சிந்தனை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வியல் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசு எப்போதும் துணையாக இருக்கும் என உறுதியளித்தார். மேலும் தீண்டாமை பாகுபாடு காட்டுவது சட்டப்படி தவறானது என்ற எண்ணம் இன்றி சிலர் அதை தைரியமாக செய்வதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இதுபோன்ற சட்ட மீறல்கள் தடுக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 77வது பிறந்த நாள் விழாவை இன்று நாடு முழுவதும் காங்கிரசார் கொண்டாடினார்கள். இதையொட்டி அவரது சிலை மற்றும் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். டெல்லி வீரர் பூமியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் அவரது மகனும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் தலைவர்கள் பலரும் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி அவருக்கு ட்விட்டரில் அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என்று அதில் தெரிவித்திருந்தார். கொடநாடு விவகாரம் தொடர்பாக வரும் திங்கட்கிழமை தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும் என காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் KV தங்கபாலு, ராஜீவ்காந்தி பிறந்த நாள் அன்று புகழ்பாடுவது என்பது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினரின் கடமை என்று தெரிவித்தார். பெருமைக்குரிய தலைவர் ராஜீவ் காந்தி அவருடைய பிறந்த நாளில் அவரை வணங்குவதும் அவர் புகழ் பாடுவதும் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய தோழருடைய கடமையாக கருதுகிறோம். இந்தியாவில் புதிய எழுச்சிகரமான அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். ராஜீவ் காந்தியினுடைய தொலைநோக்கு திட்டங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. பண்டித நேரு அவர்கள், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வழியில் தலைவர் ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். சுதந்திர இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், கொடநாடு விவகாரம் தொடர்பாக தப்பு செய்திருந்தால் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று தெரிவித்த அவர், சட்டம் தனது கடமையை செய்யட்டும் என்று தெரிவித்தார். எல்லாருக்கும் பொதுவானதுதான். சட்டப்படி எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளுக்கு சட்டப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருப்பதாக நினைத்தால் அவர்கள் சட்டப்படி நிவாரணம் தேட அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆக
சட்டம் தன் கடமையை செய்யட்டும். பொய்யா சரியாங்கிறத நீதிமன்றம் தானே சொல்ல முடியும். வழக்கு போட்ட உடனே பொய் வழக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. பொய் வழக்குன்னு யார் மேலே குற்றம் சாட்டப்படுதோ அவங்க தான் போய் நிரூபிக்கணும். வழக்கு போடப்படுகிறது. வழக்கை சம்பந்தப்பட்டவர்கள் சந்தித்து நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டியது இந்திய பீனல் கோடு பிரகாரம் அவர்களுடைய கடமை எது, அவர்களுடைய உரிமை அது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழகம் பதட்டமான நிலையில் உள்ளதால் கொள்ளை தொடர்பாக என்ன மர்மம் இருக்கிறது என்பது விவாதிக்கும் விதமாக வரும் திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானம் காங்கிரஸ் கட்சியால் கொண்டுவரப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்தார். வருகின்ற திங்கட்கிழமை சட்டப்பேரவையில் தமிழகம் பதட்டமான நிலை இருக்கின்ற காரணத்தால் ஜெயலலிதா குடியிருந்த கோவிலாக நினைக்கப்பட்ட கொடநாடு வீடில கொள்ளை நடந்திருக்கிறது. இந்த கொள்ளை தொடர்ந்து நேற்றையும் இன்றையும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது என்ன மர்ம பூமியாக இருக்கிறது, மர்ம இடமாக இருக்கிறது. இந்த மர்மத்தை அவிழ்ப்பதற்கு திங்கட்கிழமை காலை சட்டப்பேரவையில் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கொண்டு வர இருக்கிறோம். சென்னை புளியந்தோப்பு தரமற்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் விவகாரத்தில் 2 பொறியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை புளியந்தோப்பில் தரமற்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் விவகாரம் தொடர்பாக குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் பாண்டியன், உதவி நிர்வாக பொறியாளர் அன்பழகன் ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தரமற்ற வீடுகள் கட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஒப்பந்ததாரர் தவறு செய்திருந்தால் அவரையும் பிளாக் லிஸ்டில் சேர்ப்போம் என்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கை மீறி குன்றத்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பொதுமக்கள் திருமணத்தில் யார் முதலில் தாலி கட்டிக் கொள்வதில் இரு வீட்டார் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொரோனாவின் 3வது அலை பரவாமல் தடுக்க தமிழக அரசு சார்பில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. மேலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் ஆடி மாதம் என்பதால் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருந்தது. தற்போது ஆடி மாதம் முடிந்து இன்றைய தினம் முதல் முகூர்த்த நாள் என்பதால் குன்றத்தூர் முருகன் கோவிலில் 30க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. வழக்கம் போல் நடைபெறும் திருமணங்கள் போல் முருகன் கோவிலில் அதிக திருமணங்கள் நடைபெற்றது. மேலும் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் 15 நிமிடங்களில் ஒரே இடத்தில் திருமணம் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவிலில் நடந்த திருமணத்தின் போது கூட்ட நெரிசலில் யார் முதலில் கோவிலுக்குள் சென்று தாலி கட்டி கொள்வது என்ற பிரச்சனையால் இரு மணமகள் வீட்டார் இடையே தகராறு ஏற்பட்டதில் கோவில் வளாகத்திற்குள்ளேயே மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சிகள் அரங்கேறியதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களால் முகக்கவசம் தயாரித்து பயணிகளுக்கு வழங்கிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக விமானத்தில் பயணிப்பவர்களுக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மூலம் முகக்கவசம் தயாரித்து வழங்கி வருவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த முகக்கவசத்தை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மூலமாக ஆய்வு மேற்கொண்டதில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அடுத்த 7 நாட்களுக்குள்
25,000 ரூபாய் அபராத தொகையை செலுத்த வேண்டும் என இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. புனேவில் பாஜக தொண்டர் கட்டிய கோயிலில் இருந்து பிரதமர் மோடி சிலை திடீரென அகற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த பாஜக தொண்டர் மயூர் முண்டே பிரதமர் மோடியின் செயல்களால் ஈர்க்கப்பட்ட அவர் ஆந்த் என்ற பகுதியில் சுமார் 1.5 லட்சம் செலவில் பிரதமர் மோடிக்கு ஒரு கோயிலை கட்டினார். அதில் பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்ட பிரதமர் மோடியின் சிலையும் நிறுவப்பட்டது. பிரதமரை வாழ்த்தும் வகையில் சிறப்பு பாடலும் இங்கு எழுதப்பட்டிருந்தது. அயோத்தியில் ராமர் கோயில் அமைய காரணமாக இருந்த பிரதமருக்கு கோயில் கட்ட நினைத்தேன், அதனால்தான் பிரதமர் மோடிக்கு கோயில் கட்டினேன் என்று தெரிவித்திருந்தார். இதை தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் அப்பகுதியினர் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்நிலையில் இந்த கோயிலில் வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடி சிலை இரவோடு இரவாக நீக்கப்பட்டது. அங்குள்ள மக்கள் அந்த வழியே சென்றபோது கோயிலில் மோடி சிலை இல்லாததை கண்டனர். கோயிலும் ஆரஞ்சு நிற ஷீட்டுகளை கொண்டு மூடப்பட்டுள்ளது. இது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி ஆதார் சேவை மையத்தில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் முதியோர் மற்றும் மகளிர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு ஆதார் சேவை மையம் இயங்கி வருகிறது. நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் இங்கு போதிய ஊழியர்கள் இல்லாததால் பொதுமக்கள் மணிக்கணக்கில் காத்துள்ளனர். இணைய சேவை குறைபாடால் ஒரு கணினி மட்டுமே இயங்குவதால் நாள் முழுவதும் காத்திருந்தாலும் பணிகள் முடிவடையாத நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் கிராமப்புறங்களில் இருந்து வருபவர்கள், முதியோர், மகளிர் கடும் அவதியடைகின்றனர். மேலும் சமூக இடைவெளியின்றியும் முகக்கவசம் இன்றியும் கூட்டம் கூடுவதால் ஊழியர்களை நியமித்து டோக்கன் முறையை அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆதார் சேவை மையத்துக்கு மக்கள் அடிக்கடி வருகிறார்கள். ஆனால் இங்கே மக்கள்கிட்ட அதுக்கேற்ற வேலை கிடையாது. ஒரு சேரை வச்சுக்கிட்டு 100 பேர் 200 பேர் பார்க்கணுன்னா அது ரொம்ப சிரமப்படுறாங்க. இதில் வயசானவங்கலாம் வந்து திரும்பி போகிறாங்க. ரொம்ப மக்கள் வேதனையில் மயக்கடிச்சு கீழே விழுறாங்க. இது மத்திய சர்க்கார் இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கே ஆட்கள் நிறையா போட்டு இந்த மக்கள் திரும்பாத அளவுக்கு செயல்படுத்துங்க. எங்களுக்கு அதுதான் வேணும். 60 வயசு 70 வயசு சாப்பிடாம காலையிலே வராங்க. ஆனால் இங்கே வர்றவங்க சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க 11 மணிக்கு தான் உட்காடுறாங்க. அதுக்கு பிறகு சிஸ்டம் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்பி விட்றாங்க. இந்த அலட்சிய போக்குனால மக்கள் ரொம்ப அவமானப்படுறாங்க. ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. ஆனால் சிஸ்டம் 4 சிஸ்டம் வேணும். ஏன்னா மக்கள் 100 பேர் 150 பேர் கிட்டத்தட்ட வந்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக சொல்கிறாங்க, அங்கே போனாலும் அங்கே லாக்கு. எஸ்பிஐக்கு போக சொல்கிறாங்க, அங்கே போனாலும் அங்கே லாக்கு. நகராட்சிக்கு போக சொல்கிறாங்க, அங்கே போனாலும் அங்கே லாக் பண்ணிடுறாங்க. இப்படி மக்கள் திரும்பி தான் போகிறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் கூட ஒரு வேலையும் நடக்கலை. இந்த வேலையை மத்திய சர்க்கார் கவன ஈர்ப்பில் கொண்டு வேலையை நடக்குமாறு மிக தாழ்மையாக கொண்டுக்கிறேன். வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் சிறுமியின் 2 கால்கள் முறிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காக்காத்தோப்பு பிரிவில் திண்டுக்கல்லில் இருந்து வேடச்சந்தூர் நோக்கி வாணிக்கரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன் மற்றும் அவரது அண்ணன் மகளான 17 வயது சிறுமி ஆகியோர் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அரவக்குறிச்சி தாலுகா புங்கம்பாடியைச் சேர்ந்த அருள்ஜோதி என்பவர் திண்டுக்கல் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சிறுமிக்கு 2 கால் எலும்புகளும் முறிந்தன. இதனைத் தொடர்ந்து பலத்த காயமடைந்த இருவரையும் அவசர வாகனம் ஊர்தி மூலம் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து வேடச்சந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீர்காழி அருகே வாகனம் மோதி புள்ளிமான் ஒன்று உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் உள்ள பல்வேறு கிராமங்களிலும் கொள்ளிடம் ஆற்றுப்படுகையிலும் அதிக எண்ணிக்கையிலான மான்கள் வசித்து வருகின்றன. இந்த மான்கள் தண்ணீர், இரை தேடி வரும்போது வாகனங்கள் மோதி இறப்பது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் சீர்காழி அருகே புள்ளிமானை அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயம் அடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி வனத்துறை அலுவலர்கள் விரைந்து சென்று இறந்த புள்ளிமானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் புள்ளிமானை பாதுகாக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட்டியார் சத்திரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எல்லப்பட்டியில் ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் ஆலயம் திருப்பணி முடிந்த நிலையில் சாமி சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் பூஜை, கோ பூஜை, யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் முழங்க முதல் கால பூஜைகள் தொடங்கியது.
புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. பின்னர் கனி அளித்தல், மூலிகை வேள்வி, திருமுறை விண்ணப்பம் அளித்ததுடன் 2ஆம் கால யாக பூஜைகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கருடன் வானத்தில் வட்டமிட, வேத மந்திரங்கள் ஒலிக்க, பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணதிர பாதாள செம்பு முருகன் கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் தூய்மை பணியாளர்களுக்கு முதல் தரிசனம் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் இலவச மரக்கன்று வழங்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தற்பொழுது மகாகணபதி பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் ஆலய வாசலில் நின்று புதுமண தம்பதியினர் மந்திரம் முழங்க மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா 3வது அலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழிபாட்டு தலங்களை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் முழுவதுமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் முதல் முகூர்த்த தினமான என்பதால் சீர்காழி தாலுகா பகுதிகளில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்களில் நடைபெறுவதாக இருந்த திருமணங்கள் கோவில் மூடப்பட்டிருந்ததால் வாசலிலேயே நடைபெற்றன. இந்நிலையில் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் திருமணம் நடத்தினால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இதனால் அங்கு அதிகளவு ஆவணி மாதங்களில் திருமணம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இங்கு திருமணம் நடத்த முடிவு செய்தவர்கள் கோவில் மூடப்பட்டிருந்ததால் கோபுர வாசலில் நின்று சீர்காழியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பவ்யா புதுமண தம்பதியினர் வேதியர்கள் மந்திரம் முழங்க மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் திருமண மண்டபங்களுக்கு சென்று தங்களது சம்பிரதாய நிகழ்வுகளை செய்து கொண்டனர். சோழிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சட்டவிரோதமாக அலுவலகத்தில் கட்டப்பட்ட கட்டுமானத்தை இடிக்க மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் மாதிரி பள்ளி சாலையில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கட்டப்பட்டு வரும் சட்டவிரோத கட்டுமானத்தை உடனடியாக இடிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனது அலுவலக வளாகத்தில் கூட்ட அரங்கத்தை கட்டுவதற்கு பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அதனை செய்து கொடுக்காததால் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தனது சொந்த செலவில் கூட்ட அரங்கை கட்டி வருவதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் இந்த அராஜக செயலுக்கான முகாந்திரம் இருப்பதாக கூறி சட்டத்தை உருவாக்குபவர்களே அதை கையில் எடுத்து செயல்பட முடியாது என நீதிபதிகள் சட்டவிரோத கட்டுமானத்தின் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டனர். அரியலூரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் பணியை புறக்கணித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அண்ணங்காரன்பேட்டை கிராமத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு 2 ஓடைகளை கடந்து சென்று வேலை செய்யும் பணி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஓடைகளில் மழை நீர் அதிக அளவில் செல்வதால் ஓடையை தாண்டி சென்று 100 நாள் வேலை செய்ய முடியாத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் கடும் அவதிக்கு உள்ளான பொதுமக்கள் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓடையில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் வேலைக்கு போக முடியாத சூழல் இருப்பதாகவும் தங்களுக்கான 100 நாள் வேலையை தங்கள் கிராமத்திற்கு அருகிலேயே தர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசிடம் இருந்து வரக்கூடிய பணியாணையை வைத்தே பணி வழங்க முடியும் என தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். சாதியை காரணம் காட்டி வளர்ச்சியை தடுக்கப்படக்கூடாது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 77வது பிறந்த நாள், நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை. கொடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தரமற்ற புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு எதிரொலி, 2 பொறியாளர்கள் சஸ்பெண்ட். கோவில்களில் அனுமதி இல்லாத போதிலும் களை கட்டும் திருமணங்கள், குன்றத்தூரில் மணமகன் மற்றும் மணமகள் உறவினர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பதற்றம்.
இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.